ஆனால் டாடா நெக்ஸான் ஈவி வண்டி வச்சுருக்கேன், எனக்கு வந்து 1,00,000 கிலோமீட்டர் ஓடணும்ண்ணா. அப்படி ஒரு டயர் தான் சஜஸ்ட் பண்ணுங்களேன். நீங்கள் நெக்ஸான் வண்டி சொன்னீங்க, நீங்கள் ஈவி வண்டி சொன்னீங்க. நீங்கள் ஈவி வண்டி போட்டிங்கன்னா 2 விதமான டயர் வரும். ஒரு நார்மல் டயர் வரும், ஒரு சிலிக்கா பேஸ் டயர் வரும். இப்போ நெக்ஸான் சொன்னதுனால 2 விதமான டயர் வருது, நார்மல், சிலிக்கா பேஸ் டயர். நீங்கள் நார்மல் டயர் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா ரேஞ்சு கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வண்டி ஈவி வண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபுல் சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நார்மல் டயர் போட்டிங்கன்னா அந்த ரேஞ்ச் வந்து 330லேருந்து 340 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்துடும். நீங்கள் இதே சிலிக்கா பேஸ் டயர் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது சாஃப்டாக இருக்கும், வெயிட் கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு உங்கள் நார்மல் ரேஞ்சே கிடைக்கும். இந்த சிலிக்கா பேஸ் டயர் பொறுத்த வரைக்கும் யோகோஹாமாவில் ஜிடி மேக்ஸில் வரும், பிரிட்ஜ்ஸ்டோனில் வந்து டுரான்சா 6i வரும், கான்டினென்டலில் UC6 வரும், மிச்சலினில் பிரிமசி 4 வரும். இந்த மாதிரி மாடலெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் நல்லா கிடைக்கும். ஈவி வண்டிக்கு ஏற்ற டயர் அந்த டயர் தான். ஆஃப்கோர்ஸ் லைஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் வந்து உங்களுக்கு ரேஞ்ச் நல்லா கிடைக்கும், வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சிலிக்கா பேஸ் டயர் போட்டிங்கன்னா இந்த மாதிரி டயர் சூஸ் பண்ணிங்கன்னா ஈவி வண்டிக்கு கரெக்டாக இருக்கும்.